ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் நியூ புக். இது தமிழ். இலக்கணமில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், வேற்றுமை. இப்போது வேற்றுமை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் படிக்கிறேன், இதை கேளுங்க. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாகச் செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்போது இதை கேட்டிங்க இல்லையா, இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். பாவை அண்ணன் பார்த்தா இல்லை பாவை அண்ணனை பார்த்தா, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும். இப்போது இதே சென்டென்ஸை நான் இப்போ மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றாள் பாவை. இப்போது இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே பொருள் புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல படித்ததுக்கும் இப்போ படித்ததை நீங்கள் கேட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்திருக்கும். அதாவது இந்த ரெண்டாவது நான் படித்தேன் இல்லைங்களா, அதில் அண்ணன் அப்படின்ற பெயர் சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு பொருள் தெளிவாக புரிஞ்சுது. அண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல் கூட ஐ, ஆல், கு, இன், அது இந்த மாதிரியான அசைகள் இணைந்து அந்த சொல்லினுடைய பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துகிற முறையை தான் நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை அப்படின்னா வேற்றுமைப்படுத்தி காமிக்கிறது, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது. எப்படின்னா பெயர் சொல்லுடைய பொருளை வெறும் பெயராக மட்டும் இல்லாமல் அதை வேறுபடுத்தி காமிக்கிற அந்த முறையை தான் நம்ம வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள், அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் அந்த மாதிரியான அசைகளை நம்ம இணைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அசைகளை தான் நம்ம வேற்றுமை உருபுகள் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வேற்றுமைனா என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெயர் சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துகிற முறையை தான் வேற்றுமை சொல்கிறோம். அந்த அசைகள், அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த அசைகளை வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமையினுடைய வகைகள் என்னென்ன, வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம், வேற்றுமை உருபுகள்னால் என்னென்னு பார்த்தோம். வேற்றுமை எத்தனை வகைப்படுனா மொத்தம் 8 வகை இருக்குது வேற்றுமையில். இந்த வகைகளை ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இதுதான் வேற்றுமையினுடைய வகைகள். மொத்தம் 8 வகைகள். இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஆறாம் வேற்றுமை வரைக்கும் தான், ஏழாம் வேற்றுமை வரைக்கும் தான் நமக்கு உருபுகள் இருக்குது. அதாவது முதல்லையும் கடைசிலையும் வேற்றுமை உருபு கிடையாது. முதல்ல பாருங்கள், முதல் வேற்றுமை. பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை இந்த 3 உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கும். எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. எழுவாயோட வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இணையாமல் எழுவாய் தனியாகவே நின்று இயல்பான பொருளை தர்றது தான் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவை வந்தால், இதில் எந்த உருபுமே கிடையாது. அதாவது எழுவாயும் அந்த பயனிலையும் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, பாவை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. இது முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையினுடைய உருபு ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார், கபிலரை பரணர் புகழ்ந்தார். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுலையும் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐன்றது வந்திருக்கு. பரணரை, கபிலரை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பெயர் கூட இந்த ஐ அப்படிங்கிறது இணைதோ அந்த பெயர் செய்யப்படு பொருளாக மாறிவிடும்.
செய்யப்படு பொருளாக மாறிவிடும். சரிங்களா? ஐ அப்படிங்கிறது அந்த வேற்றுமை உருபு எந்த பெயர் கூட இணைகிறதோ அந்த பெயர் தான் செய்யப்படு பொருள். இவ்வாறு ஒரு பெயரை செயற்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுறதால இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேற்றுமைப்படுத்தி காட்டுறதால இந்த இரண்டாம் வேற்றுமை எப்படி அழைக்கப்படுதுன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு அழைக்கப்படுது. முதல் வேற்றுமை என்னன்னு அழைக்கப்படுது? எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை பாருங்கள் எந்தெந்த பொருள்களில் வரும்னு. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இந்த பொருள்கள், இந்த 6 வகையான பொருள்களில் இரண்டாம் வேற்றுமை உருபு வரும். இப்போது ஆக்கலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கரிகாலன் கல்லணையை கட்டினான். அதாவது அவன் ஒரு செயலை செய்கிறான். ஆக்கல், ஒரு கல்லணையை உருவாக்குறான் இல்லைங்களா? அப்போது ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அழித்தல், மூட நம்பிக்கைகளை இல்லாமல் பண்ணிட்டார். அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான். அதாவது கோவலன் மதுரைக்கு சென்றான் அப்படின்றாங்க. கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார். வேணான்னு சொல்லிட்டு விலகிறது. அடுத்தது ஒத்தல், தமிழ் நமக்கு உயிரை போன்றது. அதாவது ஒற்றுமைப்படுத்தி காமிக்கிறது. எப்படின்னா கம்பேரிசன். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெருமை புகழ் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் ரொம்ப புகழுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஆக்கல், அடித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த மாதிரியான 6 பொருள்களில் இரண்டாம் வேற்றுமை வரும். நெக்ஸ்ட்டு மூன்றாம் வேற்றுமை. அதாவது ஆல், ஆண், ஒடு, ஓடு இந்த 4ம் மூன்றாம் வேற்றுமையுடைய உருபுகள். இதில் ஆல், ஆண் இது கருவி, அதாவது கருவி பொருள், கருத்தா பொருள் இந்த 2 வகையான பொருள்களில் வரும். ஆல், ஆண் இது கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்ற 2 வகையில் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுறது முதற்கருவி. முதற்கருவினா என்னது? கருவியே செய்யப்படும் பொருளாக மாறும். மரத்தால் சிலை செய்தான். அடுத்தது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். உளியால் சிலை செய்தான். இது சிலை செய்கிறதுக்கு உளி பயன்படுது இல்லையா? அப்போது இது துணைக்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுறது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. அடுத்தது கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். கருவி பொருள் 2 வகை, முதற்கருவி, துணைக்கருவி. அதே மாதிரி கருத்தா பொருள் அதுவும் 2 வகை, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தான்னு என்னது? கட்டளையிடுறது, நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் இடம்பெறும். புறந்தூய்மை நீரான் அமையும். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆண் அப்படிங்கிறது. அடுத்தது ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் தான் வரும். அதாவது தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். உடனிகழ்ச்சி பொருளில் ஒடு, ஓடு அப்படிங்கிறது வரும். ஆல், ஆண் கருவி பொருள், கருத்தா பொருள் 2 வகை பொருள்களில் வரும். கருவி பொருள் 2 வகை, முதற்கருவி, துணைக்கருவி. கருத்தா பொருள் 2 வகை, ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. அடுத்தது 4ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை பாருங்கள். இதனுடைய உருபு கு. கு அப்படிங்கிறது தான் 4ஆம் வேற்றுமை உருபு. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள்களில் வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. கொடைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை, புகை மனிதனுக்கு பகை. நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி, கவிதைக்கு அழகு, கற்பனை. கு அப்படின்றதுலாம் வருது பாருங்கள். அந்த கூன்றது 4ஆம் வேற்றுமை உருபு. அதுவாதல், தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை, செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ.
எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் எல்லை. இந்த 4ஆம் வேற்றுமை உருபோட கூடுதலாக வந்து ஆக அப்படின்ற அசையும் வந்து சேர்ந்து வரும். இப்போ கூலிக்கு ஆக வேலை. சரிங்களா? கூலிக்காக வேலை. அந்த உருபு கூட ஆக அப்படிங்கிற அசை வந்து சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க சம்டைம்ஸ், சில நேரங்களில். அடுத்தது 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை பாருங்கள், இன் இல். இது வந்து 5ஆம் வேற்றுமையினுடைய உருபுகள். இது வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது இது போன்ற பொருள்களில் வரும். நீங்கள் அப்படின்னா தலையின் இழிந்த மயிர். தலையின் இழிந்த மயிர், அதாவது முடி கொட்டுதுன்னு சொல்கிறீங்களா, அது தலையின் இழிந்த மயிர். ஒப்பு, பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். அடுத்தது 6ஆம் வேற்றுமை. அது, ஆது, அ. இது வந்து 6ஆம் வேற்றுமையினுடைய உருபுகள். அது, ஆது, அ. இந்த வேற்றுமை வந்து உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் அப்படின்னும் சொல்லுவாங்க. உரிமை பொருளில் வரும். உரிமை பொருள் அப்படின்றத கிழமை பொருள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ராமனது வில், நண்பனது கை. ஆது, அ. இந்த உருபுகள் வந்து இந்த காலத்தில் பயன்படுறது கிடையாது. அந்த காலத்தில் இருந்துச்சு ஆது, அ அப்படிங்கிறது. இப்போது வந்து அது மட்டும்தான் வந்து 6ஆம் வேற்றுமை உருபா நம்ம எடுத்துக்கிறோம். ஆது, அ அப்படின்றது நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அடுத்தது 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை என்ன உருபுனா கண். மேல், கீழ், கால், இல், இடம். இந்த உருபுகளும் 7ஆம் வேற்றுமைக்கு உண்டு. மேல், கீழ், கால், இல், இடம். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு வந்து இடம்பெறும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. இதெல்லாம் 7ஆம் வேற்றுமை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இல் அப்படிங்கிறது உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை. சரிங்களா? நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. இல் அப்படிங்கிற உருபு 2 வேற்றுமையிலையும் வரும். நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை. அடுத்தது 8ஆம் வேற்றுமை. இந்த 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. விழிப்பொருளில் இது வரும். அதனால தான் இது விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். படற்கை பெயரை வந்து முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறது தான் விழி வேற்றுமை. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கிறது விழி வேற்றுமை. இந்த வேற்றுமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு உருவும் இல்லை. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி புலவர் என்பதை வந்து புலவரே அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து 8ஆம் வேற்றுமை. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்துல அது இடம்பெறாமல் மறைஞ்சு இருக்கிறத, அதாவது மறைஞ்சு இருந்து பொருள் தந்தால் அதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உருபு வந்து அங்கே தொக்கி வரும், அதனால் அதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்று வந்தால் அது வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வர வேண்டிய இடத்துல வராமல் மறைஞ்சு நின்று பொருள் கொடுத்தா அது வந்து வேற்றுமை தொகை. சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்றொடர்களே வந்து வேற்றுமை உருபாக வர்றதும் இருக்குது. அதை வந்து சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வேற்றுமை உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வந்து வேற்றுமை உருபாக வர்றதும் இருக்குது. அந்த மாதிரி வந்தால் அதை வந்து சொல்லுருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை உருபு வந்திருக்கு. இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் வந்து வேற்றுமை உருபு வந்து வரல.
ஆனால் இங்கே வந்து சொல்லுருபு வந்திருக்கு பாருங்கள், கொண்டு அப்படின்ற அந்த சொல்லுருபு வந்திருக்கு. அடுத்தது வேற்றுமை உருபுகளும் அதனுடைய பொருள்களும் பாருங்கள். வேற்றுமை, முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து உருபு கிடையாது. சொல்லுருபு பாருங்கள், ஆனவன், ஆவான், ஆகின்றவன், இதெல்லாம் சொல்லுருபாக வரும். பொருள் வந்து பயனிலை ஏற்றல், பயனிலை ஏற்றல். இரண்டாம் வேற்றுமை பாருங்கள், இது வந்து செயப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய உருபு ஐ. இதுக்கு வந்து சொல்லுருபு கிடையாது, சொல்லுருபு கிடையாது இரண்டாம் வேற்றுமைக்கு. பொருள் வந்து செயப்படு பொருள். மூன்றாம் வேற்றுமை, இதனுடைய உருபுகள் ஆல், ஆண், ஒடு, ஓடு. இதனுடைய சொல்லுருபு கொண்டு, வைத்து, உடன், கூட. கொண்டு, வைத்து, உடன், கூடிய பொருள். கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி. நான்காம் வேற்றுமை உருபு கு. சொல்லுருபு வந்து ஆக, பொருட்டு, நிமித்தம், பொருட்டு, நிமித்தம், இதெல்லாம் வந்து சொல்லுருபு. பொருள் வந்து பாருங்கள், கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை இல், இன் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையுடைய உருபு. சொல்லுருபு இதில் வந்து இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும், இதெல்லாம் வந்து சொல்லுருபாக வரும் ஐந்தாம் வேற்றுமைக்கு. ஐந்தாம் வேற்றுமையுடைய பொருள் வந்து நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஆறாம் வேற்றுமை அது, ஆது, அ. அது மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. ஆது, அ அப்படிங்கிறது முன்னாடி யூஸ் பண்ணாங்க, இப்போது அது வந்து வழக்கத்தில் கிடையாது. ஆறாம் வேற்றுமையுடைய சொல்லுருபு உடைய. இதனுடைய பொருள் பாருங்கள், கிழமை, அதாவது உரிமை பொருள், கிழமை பொருளில் வர்றது தான் வந்து ஆறாம் வேற்றுமை. அடுத்தது ஏழாம் வேற்றுமை உருபு கண். இதுக்கு சொல்லுருபு இல்லை. பொருள் வந்து இடம், காலம், இடம், காலம். இல் கூட வந்து சம்டைம்ஸ் ஏழாம் வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க. ஏழாம் வேற்றுமை உருபில் வரப்போ இல் அப்படிங்கிறது இடம் அப்படின்ற பொருளில் வரும். ஒருவேளை அது நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா அது ஐந்தாம் வேற்றுமை உருபு. அடுத்தது எட்டாம் வேற்றுமை, இதை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து வேற்றுமை உருபும் கிடையாது, சொல்லுருபும் கிடையாது. விழி அப்படின்னு அழைத்தல், அழைத்தல் பொருளில் வர்றது தான் இந்த எட்டாம் வேற்றுமை. தேங்க்யூ.